17ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி. இந்த செய்தியின் நோக்கம் என்ன தெரியுங்களா? உத்தமம், பொறுப்பு, அன்பு அப்படின்ற வார்த்தை வேதாகமத்தில் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முக்கியத்துவம் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணப்பட்டிருக்கு. முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போதில் அந்த உண்மை, உத்தமம், பொறுப்பு, அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் அந்த லாயல்ட்டி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சிமிலர் வார்த்தை. இது எப்படி ப்ரையாரிட்டைஸ்னா முதல்ல எது, ரெண்டாவது எது, மூணாவது எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் உண்மை, உத்தமம் அப்படின்னு வரும்போது முதல்ல, ஒருவேளை நீங்கள் உங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய உண்மை, உத்தமம், அன்பு, பாசம் யாருக்கு போகணும்? முதல்ல யாருக்கு போகணும்? தேவனுக்கு போகணும். ரெண்டாவது யாருக்கு போகணும்? ஸோ வசனம் சொல்லுகிற முதல்ல உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 36 நம்ம வாசிக்கிறோம். அதுவே பிரதான கட்டளையாய் இருக்கிறது. சிஸ்டர், பிரதர், இந்த பாசம், இந்த நேசம், இந்த உண்மை, இந்த உத்தமம் இன்றைக்கு குடும்பங்களில் இல்லாததுனால நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய குழப்பம். காசு இல்லாததுனால இல்லை, கொஞ்சம் கவனிங்க. சாப்பிட்றதுக்கு வழி இல்லாததுனால இல்லை, உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லை, அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படாதனாலோ அல்லது தேவைகள் சந்திக்கப்படாததுனால இன்னைக்கு பிரச்சனை இல்லை. இந்த உண்மை, இந்த உத்தமம், இந்த அன்பு, இந்த பாசம் கரெக்டாக யாருக்கு போனோமோ அங்கே போல. ஆமென், அல்லேலூயா. ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டால் முதல்ல என்ன இருக்கு? தேவன். ரெண்டாவது யாரு? தாய், தகப்பனார். வேதம் சொல்லுகிறது ரொம்ப அழகா, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு ப்ரையாரிட்டி தப்பாக போகிறதுனால, ஃப்ரெண்ட்ஸு, வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஆட்களுக்கு பிள்ளைகள் உண்மையாக இருக்கிறதுக்கும் பாசமாக இருக்கிறதுக்கும் அன்பு காட்டுகிறதுக்கும் அதிகமாக செயல்படுறாங்க. ஆனால் பெற்று வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பனுக்கு இன்னைக்கு உண்மை, உத்தமமாய், பொறுப்பாய் கிறிஸ்தவ பிள்ளைகள் இருப்பதில்லை. அதனால தாய் தகப்பனுக்கு காயங்கள், பலவிதமான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அவங்க செஞ்ச நன்மைகளை யோசிச்சு பார்க்கல, அவங்க எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் வளர்த்த காரியங்களை யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அதனால் லாயல்ட்டி இல்லை. லாயல்ட்டி மீன்ஸ் பீயிங் ஃபெய்த்ஃபுல், கமிட்டட் அண்ட் ட்ரஸ்ட்வர்தி டு காட். உண்மையான அந்த உத்தமம், உண்மை அப்படின்னு சொல்ல, உண்மை உள்ள வாழ்க்கை, அர்ப்பணமுள்ள வாழ்க்கை, நம்பத்தக்க வாழ்க்கை நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. குடும்பத்திற்கு நாம் அப்படி இருக்க வேண்டும், சபைக்கு நாம் அப்படி இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு, சொசைட்டிக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக அல்லது நம்பத்தக்கவர்களாக, நம்மை அர்ப்பணம் செய்கிறவர்களாக வாழும்போது ஒருமன ஆவியை கர்த்தர் நம் குடும்பத்திலே கட்டளையிடுவார். ஆமென். இந்த நம்பத்தக்க குணம் பார்க்கும்போது மாத்திரம் அல்ல, பார்க்காது இருக்கும் போதும் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு சிலர் அந்த நம்பத்தக்க அந்த பாசம், அன்பை எப்போ காட்டுவாங்கன்னா பார்க்கும்போது காட்டுவாங்க. கேக் வெட்டுறது, ஊட்டுறது, கிஃப்ட் கொடுக்கறது, கல்யாணம், பாசமலை பொழிவாங்க. அவங்க பார்க்கும்போதும் பார்க்காம இருக்கும்போதும் நாம் உண்மையாய் வாழும்போது
தேவன் உண்மையான சமாதானத்தை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஃபீலிங், இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் கன்வீனியன்ஸ். சில சமயத்தில் அந்த பாச நேசம் சுயநலமா, நான் ஒரு காரியத்தை விரும்புகிறேன் என் மனைவி கிட்ட, என் பிள்ளைங்கிட்ட, அதை நான் செய்ய வைக்கிறதுக்கு பாசம் காட்டுறேன். நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன், அதை அடைவதற்கு நான் உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். அது உண்மையான லாயல்ட்டி இல்லை. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் அவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையும் உத்தமமான ஊழியனே, உண்மையும் உத்தமமான சேவைக்காரனே, என்னை நோக்கி பார் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலவெளியிலே நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த உண்மை உத்தமம் என்பது நல்லா இருக்கும்போது மாத்திரம் அல்ல, உயர்ந்திருக்கும் போது மாத்திரமல்ல, தாழ்ந்திருக்கும் போதும் அந்த உத்தமம். பார்க்கும்போது மாத்திரம் அல்ல, பார்க்காது இருக்கும் போதும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும், உயர்விலும் தாழ்விலும், பிரச்சனையிலும் குழப்பத்திலும், கொஞ்சம் கவனிங்க, கூட நிற்கிறது தான் உண்மை உத்தமம். எல்லா காரியமும் நல்லா போகும்போது கையை பிடிச்சு நிற்கிறது எல்லாரும் செய்வாங்க. எல்லாரும் ஏளனமாய் பேசும்போது, எல்லாரும் ஒதுக்கும் போது, குடும்பமாக இது என் பிள்ளை, என் மனைவி, என் சொந்தம், என் பந்தம், கிறிஸ்துவின் குடும்பம்னு சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் கூட நிற்கிறது தான் லாயல்ட்டி. ஆமென். இன்னைக்கு குடும்பத்திலும், நாம் வாழ்கிற சொசைட்டிலையும், நாம் வருகிற திருச்சபையில் அந்த அந்த குவாலிட்டி, அந்த கேரக்டர் இல்லாததுனால், அந்த கேரக்டரை தகப்பனும் தாயும் சொல்லி கொடுத்து அதை நடைமுறையில் செய்யாததுனால பிள்ளைகளுக்கு தெரியல. ஆனால் பைபிள் அதை குறித்து ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்லியிருக்கு. ஆமென். அல்லேலூயா. யோபு சொல்வாரு, தேவனிடத்திலிருந்து நன்மையை, எனக்கு நிறைய இருக்கிறதுனால நான் வசனத்தை சொல்லி போயிட்டே இருப்பேன், நீங்க எழுதுறவங்க எழுதிக்கோங்க. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் மாத்திரம் நான் தேவனுக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்றது நல்லதில்லை. தீன்மை வரும்போதும் நான் தேவனுக்கு உண்மையாயிருப்பேன். அல்லேலூயா. திஸ் இஸ் வாட் லேக்கிங். எல்லாம் நல்லா போகும்போது கையை பிடிச்சி கூடையே ஓடுறது, ஆனால் கஷ்டம் வரும்போது விட்டுட்டு ஓடுற குணாதிசயத்தை இன்றைக்கு சமுதாயம் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது. சுயநலமுள்ள பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கும் போது அந்த சுயநலமுள்ள பிள்ளைகளால் உண்மையாக வாழ முடியாது. சுயநலமுள்ள சந்ததியை உருவாக்குவதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஆமென். அன்பான கிருபை கொடுக்கிற சந்ததியை வளர்ப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ அப்போ ப்ரையாரிட்டி லிஸ்டில் தேவன், குடும்பம், எல்லாரும் சொல்லுங்க, தேவன், குடும்பம், சபை, நண்பர்கள். இப்போ கரெக்டாக யோசிச்சு பாருங்க, இந்த ப்ரையாரிட்டி லிஸ்டில் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் முதல்ல யார் இருக்கா? காலேஜுக்கு ஒரு பொண்ணு போகுது, இல்லை ஒரு பையன் போகிறான், இல்லை ஒரு வேலைக்காக போகிறீங்க. உங்களை இத்தனை வருஷம் பெற்று வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டா, புதுசாக ஒரு ஃப்ரெண்டு ஒரே மாசத்துல எல்லாம் எனக்கு யார் தெரியுமா? யாரு? ஃப்ரெண்டு. பைபிள் சொல்லுது, ப்ரையாரிட்டியா வரும்போது குடும்பம், எல்லாரும் சொல்லுங்க, குடும்பம், சத்தமா, தேவன், குடும்பம். இப்போ சபைக்கு வந்தீங்கன்னா சபை, நண்பர்கள், சொசைட்டி. ஆமென். இதுதான் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பு மாறுறதுனால தான் பெரிய பிரச்சனை. புதுசாக வர ஃப்ரெண்டுக்கு உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன புரியும்? நீ வாழ்ந்த வாழ்க்கை அவனுக்கு என்ன புரியும்? ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இந்த கால வேளையில் நம்ம எல்லாரையும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக அழைக்கிறார். ஆமென். அதனால
நீதிமொழிகள் புஸ்தகம் யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை. சிஸ்டர், தாய்மார்களே, பெற்றோர்களே, ஆவிக்குரியவர்களே, ரொம்ப அழகா சாலமோன் எழுதி வச்சிருக்கிறாரு. கிருபையும் சத்தியமும், ஆங்கிலத்தில் கிரேஸ் அண்ட் உண்மை, அதை என்ன பண்ணுங்க, கழுத்தில் போட்டுக்கோங்க, அதை உங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்க. ஆமென், அல்லேலூயா. பொய்யின் வாழ்க்கை வாழ்வதனால, எல்லாருக்கிட்டையும் நடிக்கிறதுனால, எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு சில நடிச்சு பேசுறதுனால, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுறதுனால அவங்க நினச்சிக்கிறாங்க மற்றவர்களை காயப்படுத்துகிறோன்னு சொல்லி. கொஞ்சம் கவனிங்க. உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய், உனக்கு நீயே பள்ளம் தோண்டி கொண்டிருக்கிறாய், உனக்கு நீயே வேட்டு வச்சு கொண்டிருக்கிறாய். ஆகவே தேவ பிள்ளையே, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அவரை அன்பு செய்வதற்கு, அவர் மீது பாசம் காட்டுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க. ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மரம் கனி கொடுக்கும்போது, அந்த மரம் மழை காலமாக இருக்கட்டும், ஒருவேளை வெயில் காலமாக இருக்கட்டும், அந்த மரம் கனி கொடுக்க வேண்டியதை கரெக்டாக எல்லாம் இருந்ததுன்னா அது கனி கொடுக்க தான் செய்யும். ஆமென். எல்லா சீசன்லேயும் கனி கொடுக்க தான் செய்யும். அது சீசன் வந்தால் கனி கொடுக்கும். சொல்லுங்க, கனி கொடுக்கும். ஆமென். இல்லைன்னா அது உங்களுக்கு புரியலன்னா, ஒரு போர் சேவகன் எடுத்துக்கோங்க. ஒரு போர் சேவகன் யுத்தத்துக்கு போகும்போது அந்த யுத்தத்தில் பல கஷ்டம் வரும், பல பாடுகள் வரும், மரண தருவாய், மறிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவன் கூட இருக்கிற சகோதரனை, அவன் கூட இருக்கிற நண்பர்களை அந்த கஷ்டத்துலையும் அந்த வேதனையில், ஒருவேளை கையில் சுட்டிருக்கலாம், காலில் சுட்டிருக்கலாம், ஒருவேளை ஷோல்டரில் சுட்டிருக்கலாம், ஒரு பக்கம் ரத்தம், ஒரு பக்கம் காயம், எல்லா வேதனை மத்தியில் இருந்தாலும் கொஞ்சம் கவனிங்க, அவன் கூட இருக்கிற நண்பர்களை, ஒரு உண்மையான சோல்ஜர் அப்படிப்பட்ட மரண தருவாயில விட்டு ஓடுகிறவன் போர் சேவகன் அல்ல. ஆமென். விட்டு ஓடுகிறவன், மீண்டும் சொல்லுகிறேன், அதற்கான காரணம், விட்டு ஓடுகிறவன் போர் செய்யறதற்கு லாக்கில்லாதவன், யுத்தத்துக்கு போறதுக்கு தகுதியற்றவன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. நல்ல போர் சேவகன் தன் நண்பனையும் உயிருக்கு போராடிட்டு இருக்க சூழ்நிலையும் உதவி செய்து, அவனை அன்பு செஞ்சு, அவனுக்கு என்ன பண்ணுறது, கூட நிற்கிற அந்த ஒரு அனுபவத்தை ஒருவேளை நீங்கள் படங்களில் பார்த்துருக்கலாம். ரொம்ப ரேராக ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் ரியல் லைஃப்பில் வாழ்கிறதுக்கு நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உண்மை தன்மை, இந்த பொறுப்புள்ள, இந்த அன்பு நிறைந்த வாழ்க்கை இல்லாததினால பல இழப்புக்களை இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்க இழந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு குடும்பமாக நீங்கள் இழந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கவனிங்க. இன்னும் உங்களுக்கு புரியலன்னா, திருமணம் ஆகும்போது நம்ம ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். என்ன உடன்படிக்கை செய்கிறோன்னா, நம்ம தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணுறோம். யாரும் தெரியாமல் கல்யாணம் பண்ணலை, யாரும் தெரியாமல் கல்யாணம் பண்ணலை. எப்படின்னா, கல்யாணம் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கும்ன்றதை சொல்லி தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். வாழ்விலும் தாழ்விலும் வியாதியிலும் துக்கத்திலும் எல்லாமே ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்போம். மரணமே, கடைசியா மரணமே வந்தாலும் நம்மை பிரிக்க முடியாது. என்னங்க சொல்லி கொடுக்குறாங்க பைபிள்லேருந்து? திருமணத்துக்கு ஏங்க இதெல்லாம் நல்ல நாள்ல இதெல்லாம் ஏங்க சொல்லணும்? கர்த்தர் உங்க திருமணத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பழுகி பெருக பண்ணுவாராக. தேவன் உங்களை இணைத்திருக்கிறார், யாரும் பிரிக்க முடியாது. ஜெபம் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. என்ன சொல்றாங்க அவங்க? சொல்றாங்க, வாழ்க்கையில நீங்க 2 பேரும் உண்மையும் உத்தமமா, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உயர்விலும் வியாதியிலும் மரணமே வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க லாயலா என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆமென். இப்போ யாராச்சும் ஒருத்தர் பின்னாடி ஒரு பின்னு மாதிரி குத்திட்டாலே லாயல்ட்டி இல்லை. நீ பண்ணல, நான் பண்றேன்.
நீ பண்ணலைன்னா பண்றேன். அதுக்கு பேர் லாயல்ட்டியா? அதாவது ரட்சிக்கப்படாதவன் கூட இன்னைக்கு பொறுமையா விட்டு கொடுத்து மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு வாழும்போது, நீ செஞ்சல நானும் செய்வேன். நீ செஞ்சல, நீ வாழ்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கா, பிரிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறியா? நீ சண்டை போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறியா, சமாதானம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கியா? நீ குடும்பமாக உங்கள் பிள்ளைகளோடு இணைந்து வாழ்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லைனா குடும்பமாக உள்ள வாழ்ந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அடித்து சமாதானம் எல்லாம் வாழ்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை தெளிவாக இருக்கு. அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவருடைய வார்த்தை உண்மை நிறைந்ததாக இருக்கிறது. நாம் சமாதானமாய் வாழ்வதற்கு, நாம் ஒருமனமாய் வாழ்வதற்கு, நாம் கர்த்தரோடு இணைந்து வாழ்வதற்கு உண்மையும் பொறுப்பும் அன்பும், அதுதான் சொன்ன அந்த லாயல்ட்டி அவசியம். ஆமென். திருமண உறவுல சண்டை வருதா? சண்டை வருதா? பாரமா இருக்கீங்களா? ஆமென். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் இருதயத்தில் சொன்ன, நான் இன்னும் உண்மையாயிருப்பேன், நான் இன்னும் உண்மையாயிருப்பேன். கர்த்தர் என் கூட இருக்காரு, உண்மையின் தேவன் என் கூட இருக்கார். ஆமென். யோபு கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேது கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஆபிரகாம் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளையே கூடுன்னு சொல்லும்போது ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே நீங்க சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த அளவுக்கு தன் சொந்த பிள்ளையை கொடுக்கிறது கூட he was loyal. ஆமென். அல்லேலூயா. அவ்வளோ பெருசாலாம் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்க மாட்டார். யாருக்கும் கேட்டதும் இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் ஆபிரகாமுக்கு வந்த பிரச்சனையை விட, யோபுக்கு வந்த பிரச்சனையை விட என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்துச்சு நினைக்கிறோம். உண்மையற்ற தன்மை பல பிரச்சனைகளை நம் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸோ ஒரு வசனத்தை வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர்கள் புத்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஸோ முதல்ல நம்மளோட ப்ரையாரிட்டி தேவனுக்கு. நான் அதை பற்றி பேசிட்டேன், இன்ட்ரடக்ஷனோட சொல்லிட்டேன். எங்கே போனாலும் சர்ச்சாக இருந்தாலும் ப்ரையாரிட்டியாக இருக்கு பாஸ்டருக்கு இல்லை, தேவனுக்கு. ஆமென். பாஸ்டர் சொல்றதை கேட்கக்கூடாது, தேவன் சொல்றது தான் கேட்கணும். பாஸ்டருங்க தேவனுடைய சேவைக்காரர்கள். ஆமென். அல்லேலூயா. தேவன் சொல்வதை கேட்க வேண்டும். அதை குறித்து சொல்றேன். தேவனை நான் முதல்ல நேசிக்கிறேன். ரெண்டாவது, தேவன் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் சபைக்கு என்ன பண்ணணும்? உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க எல்லாரும், சபைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சபைனா என்ன? பல குடும்பங்கள் சேர்ந்து வருகிறது தான் சபை. எங்க கூட்டம் கூடுறீங்களோ, எல்லாரும் சேர்ந்து எங்க வரீங்களோ அதுதான் சபையா இருக்கு. தூரமா இருக்கு அதனால நான் இங்க போறேன், அங்க கூப்பிடுறாங்க அதனால அங்க போறேன். அப்போ அது எதை காட்டுதுன்னு சொன்னா, நீங்க உங்க குடும்பத்துக்கும் உண்மையா இல்லை, உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களுக்காக பிரயாசப்படுகிற ஒரு கூட்டமான என்ன பண்றோம் சபைக்கும் நீங்கள் உண்மையா இல்லை. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அங்க போனா உங்களுக்கு சுகம் கிடைக்கும், இங்க போனா சுகம் கிடைக்கும், இங்க போனா வல்லமை இருக்கும். ஆனா வரல, எதுவும் நடக்கல, பிரச்சனை மாறல, போராட்டம் மாறல, கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற உறவுல நெருக்கம் வரல, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைல தீர்வு வரல. பிரச்சனை எங்கன்னா ஆண்டவர்கிட்ட இல்ல, உங்க உண்மையற்ற பொய்யான லாயல்ட்டி இல்லாத, உங்களுக்கு அப்படிப்பட்ட உண்மையான குணாதிசயம் இல்லாததுனால தான் பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. முதல்ல யாருக்கு லாயலா இருக்கணும்? தேவனுக்கு. ரெண்டாவது திருச்சபை. எல்லாரும் சொல்லுங்க, திருச்சபை. இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. தேவன் சபையை கட்டுகிறார். ரெண்டாவது நம்ம யாருக்கு லாயலா இருக்கணும்? திருச்சபைக்கு. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 42வது வசனத்துல என்ன பண்ணாங்க? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். அவங்க எவ்வளவு உறுதியா இருந்தாங்க? தேவ பிள்ளைகளை
எபிரேயர்கள் புத்தகம் 13வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் செய்கிறவர்களாய் இருப்பதினாலே விழித்திருக்கிறவர்களானபடினால் அவர்கள் துக்கத்தோடே சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காதே. உங்களை நடத்துகிற மெய்ப்பர்களும் உங்களை போல மனுஷர்கள் தான். ஆமென். நாங்களும் எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள, எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள, எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நாங்களும் பிரயாசப்படுகிறோம். கர்த்தருடைய பலத்தை சார்ந்து நாங்கள் செயல்பட பிரியப்படுகிறோம். ஆமென். உங்களுக்கு இருக்கிற இச்சை, உங்களுக்கு இருக்கிற ஆசை, உங்களுக்கு இருக்கிற விருப்பம், உங்களுக்கு இருக்கிற சுயநலம், உங்களுக்கு இருக்கிற எல்லாமே எல்லா ஊழியக்காருக்கும் இருக்கு. தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க அழகா தேன் ஒழுகுற மாதிரி பேசுறாங்க. அவங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? அவங்கள போய் பார்த்துருக்கிறீங்களா? அவங்க கூட இருந்து சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை அவங்க கூட இருந்து அவங்க எப்படி பிள்ளைங்களை வளர்க்குறாங்க, அவங்க மனைவி எப்படி நடத்துகிறாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களை எப்படி நடத்துகிறாங்க உங்களுக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுது, ஒருத்தவங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவங்கள சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். தூரத்தில் ஏதோ யூடியூப்லேருந்து பார்த்துட்டு அவங்கள சோதிச்சிட முடியுமா? ரத்த பரிசோதனை செய்ய போகிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கள் போய் ரத்தத்தை ஊசியில் எடுக்காமே எனக்கு என்ன பண்ணுங்க, ரத்த பரிசோதனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயோ பாவம், யாருக்குமே லாயல் இல்லை. எதுவுமே மாறல பிரதர், எதுவுமே மாறல பிரதர். பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். எதுவுமே மாறாது. நீ மாறினாதான் எல்லாம் மாறும். ஆமென். அல்லேலூயா. உன் இருதயம் தான் பிரச்சனை, உன் சுயநலம் தான் பிரச்சனை, உன் குறை சொல்ற வாய் தான் பிரச்சனை, உன் பெருமை தான் பிரச்சனை, உன் ஆசை தான் பிரச்சனை, உன் மோகம் தான் பிரச்சனை. ஆமென். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியல் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொண்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். என்ன பிள்ளைங்களை வளர்க்குறோம்? அவ்வளோ கஷ்டத்துலையும் அந்த பிள்ளையால, நீ வளர்த்த பிள்ளையால் அதை புரிஞ்சிக்க முடியலன்றது தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. அம்மாவுக்கு முடியலையே, காலையில் எழுந்திரிக்கணுமே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, இல்லை அப்பாவுக்கு முடியல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே, அவங்க வந்தால் என்ன பண்ணணும், அவங்க போனால் என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன செய்யணும். அதுதானங்க உண்மை, அதுதானங்க பொறுப்பு, அதுதானங்க நான் சொல்கிறேன், அதுதானங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும், அதுதானங்க குடும்பத்துக்கு. இப்போ நான் சொல்லணுமா, நான் கேட்கணுமா, நான் கேட்டு கேட்டு தான் வாங்கணுமா? ஆமென். இப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்லாதவங்க கூட இன்னைக்கு செய்கிறாங்க. ஆவியில் குதிக்கிற ஆவி இருக்கு, ஆவி இருக்கு, அனலாக இருக்கிற அனலாக இருக்குன்னா ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு அன்பு இல்லை. ஆமென். அன்பாக கேட்டுக்கிறேன், வேஷமாக தெரிய வேணாம், உண்மையை சொல்லுவோம், கர்த்தர் நம்மளை மன்னிப்பான். ஆமென். ஸோ முதல்ல தேவன், ரெண்டாவது சபை, மூன்றாவது போதகர், நான்காவது சபையின் விசுவாசிகள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நாம் சபை விசுவாசிகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், கேரிங்காக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரத்தை சுமக்கணும், ஒருத்தர் நம்ம அன்பு செய்யணும். நாம் எப்படி இவர்கள் இயேசுவின் சீஷர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்றால், பேச்சில் அல்ல, பிரசங்கம் செய்வதில்லை, அநேக ஊழியம் செய்வதில்லை, ஒருவர் அன்பாய் இருப்பதினாலே இவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்போ சபை மக்கள் ஒருத்தருடைய ஒருத்தர் குடும்பத்தை காசிப் பண்ணுறதும், ஒருத்தருடைய குடும்பத்தை ஒருத்தர் அழிக்கிறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையற்று இருக்கிறதும், தவறு வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா அவங்களுக்கு கூட நிற்கணும், இதெல்லாம் ஒரு சபையின் குடும்பமாக செயல்படுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். Even when it's hard time, we have to stand. Forgive quickly. Encourage instead of discourage. நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட். எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாலே நெகட்டிவிட்டி தான், வாயை திறந்தாலே நெகட்டிவிட்டி தான், நன்மை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமென். ஓகே, தீஸ் ஆர் த டேஞ்சர்ஸ் இஃப் யூ ஆர் டிஸ்லாயல். பைபிள் சொல்லுது, நான் உண்மையற்று வாழ்வதினாலே வருகிற அபாயம் என்ன. நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17-18. 6 காரியங்கள் கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பு. என்ன காரியத்தை அவர் அருவருக்கிறார் பாருங்க. அவையாவன பொறுமை, மேட்டுமையான, பார்க்கறதுலே தெரியும்.
மேட்டிமையான கண் டேஞ்சர். அந்த உண்மையற்ற தன்மையில எங்க வருதுன்னா அந்த மேட்டிமையான கண் கர்த்தர் அருவருக்கிறார். அடுத்து பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம். தப்பு செய்யாதவன தப்பு செஞ்ச மாதிரி செயல்படுகிற காரியங்கள் கர்த்தர் அருவருக்கிறார். துர் ஆலோசனைகள். இப்போ இப்போ நார்மலா ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்றது இருக்க தான் செய்யும். இருக்கா இல்லையா? இருக்கும். இப்போ அந்த பிரச்சனையை ஒருத்தவங்க சொல்லும்போது அதை பயன்படுத்தி அந்த குடும்பத்தை கொளுத்தி விடுறது. அந்த குடும்பத்தை கொளுத்தி விடுறது. அந்த கொளுத்தி விடுறதுல அவங்களுக்கு ஒரு ஆசை. துர் ஆலோசனை சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1 2 2 4 4 10 அதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி. ஆமென். புரியுதா? கேட்குதா? ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, துர் ஆலோசனையை கேட்க வேணாம். யாராச்சும் ஒருத்தர் வந்து அவங்கள தெரியுமா அப்படின்னா, உன்னை பற்றி பேசு, என்னை பற்றி பேசு, அவங்களாம் நமக்கு ஊறுகாய் மாதிரி தொட்டுக்காத, பின்னாடி பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. அவங்கள தெரியுமான்னு வருகிற எந்த இன்டென்ஷனும் நல்ல இன்டென்ஷன் அல்ல. அது துர் ஆலோசனையில தான் முடியும். அது கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து ஆமா, நன்மை செய்யறதுக்கு ஓடவே ஓடாது. ஊழியம் பண்ணு, ஆத்ம ஆதாயம் பண்ணு அப்படின்னா அந்த கால் ஓடவே ஓடாது. அடுத்து அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இவைகள் எல்லாம் சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஆமென். குறை பேசுறதை விட்டுருங்க, நெகட்டிவா பேசுறதை விட்டுருங்க. டெய்லி ஃபோனை பண்ணி குறை பேசுறதும் நெகட்டிவா பேசுறதும் நமக்கு அவசியம் இல்லை. அப்படி ஃபோனை பண்ணி பண்றதுனால நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமும் இல்லை. ஸோ ப்ராக்டிக்கலாக எப்படி நீங்கள் வந்து லாயலாக இருக்கிறோன்றதை நான் பேசுகிறேன். டெய்லி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, லீடர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க படுற பாடுகள், அவங்க படுற பிரயாசங்கள் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்டே கமிட்டட் டியூரிங் அ டிஃபிகல்ட் சீசன். எல்லாத்துக்கும் சீசன் இருக்குது. சீசன் அப்படின்னு சொன்னால் விதைக்க ஒரு சீசன் இருக்குது, அறுக்க ஒரு சீசன் இருக்குது. அந்த மாதிரி சபையில் உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணோம், சீசன் வரும். அப்போ அந்த மாதிரி சீசனில் கஷ்டத்துலையும் என்ன பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. மகிழ்ச்சியில் அவர்களோடு கூட இணைந்து கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நம்ம பிள்ளைங்களாம் ஏன் பெற்றோரை விட ஃப்ரெண்டுங்களுக்கு லாயலாக இருக்காங்க சொல்லுங்க. அவங்க வந்து அவன் சொல்கிற எந்த தப்பையும் இதை செய்யாத பண்ணாதன்னு ரொம்ப ரேராக தான் சொல்லுவாங்க. ஆமென். அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் கூடையே நிற்பாங்க. அவன் கூடையே நிற்பாங்க. அவன் கூடையே நிற்கிறதுனால அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறான். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கேட்குதா? ஸோ when things are comfortable, நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் வரும்போது கூட நிற்கிறது பெருசு இல்லை. எதிர்பார்க்காத காரியம் வரும்போதும் நிற்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஏன்னா இயேசு நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடவே இல்லை. He never give up on us. He never give up on church. Because Jesus is a true loyal person. He reflect his unselfishness. அதாவது அவர் சுயநலமற்ற அந்த அன்பின் தியாகத்தை நமக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ அந்த முன்மாதிரியான இயேசு கிறிஸ்துவை நாம் மையமாய் வைப்போமானால் இப்போவே உங்கள் பிள்ளைகளை வளர்க்குற விதத்தை மாற்றிக்கோங்க. இப்போவே நீங்கள் சமுதாயத்தில் செயல்படுகிற விதத்தை மாற்றிக்கோங்க. யாரெல்லாம் வேதத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஒப்பு கொடுத்து அதில் உடன்படிக்கை பண்ணி உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் குடும்பமாய் கணவன் மனைவியாய் சேர்ந்து செயல்படும் போது உருமாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த மாற்றம் எப்போ வரனா கொஞ்சம் கவனிங்க. நான் முக்கியமான ஒன்று சொல்கிறேன். என்னைக்கு நீங்கள் மாறி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அந்த வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறீர்களோ சந்ததி சந்ததியாய். ஆமென். சொல்லுங்க, சந்ததி சந்ததியாய். எப்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஏன் சந்ததியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் எப்படி வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நானும் என் மனைவியும் கீழ்ப்படிந்து வாழ்வதை பார்த்து என் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நேரடியாக ஒவ்வொருத்தரோடு என்கிட்ட பேசினார், என் மனைவியோடு பேசினார்.
நாங்கள் எங்கள் பிள்ளைகளோடு பேசணும். அந்த அனுபவத்தை தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து பேசுவதில் எனக்கு இஷ்டமும் இல்லை, வாஞ்சம் இல்லை, விருப்பமும் இல்லை. ஆமென். நாம் எல்லாரும் அர்ப்பணிக்க வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் டிஸ்லாயல்ட்டி இருக்கு, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த நெகட்டிவிட்டி இருக்கு, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த குறை சொல்ற ஆவி இருக்கு, நம்ம எல்லாருக்குள்ளேயும் உண்மையற்ற தன்மை இருக்கிறது. கஷ்டம் வரும்போது ஓட்டவாய விடுற பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கிறது. ஓகே, இப்படியே வாழணும்னு கர்த்தர் அழைக்கல, மன்னிச்சு வளரணும்னு கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கார். ஆமென். ஸ்தாபனம் அல்ல, சர்ச் நேம் அல்ல. ஆமென். இயேசுவே என்னை விடுதலை ஆக்குகிறார், இயேசுவே என் கட்டுகளை உடைக்கிறார், இயேசுவே என் சாபத்தை மாற்றுகிறார். என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்ததியாக இருக்கிற சாபத்தை இயேசுவால் மாற்ற முடியும்.